மாஷா அல்லா. எடக்கம் ஊரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ அழகா இருக்கு. இயற்கை அழகு ஃபுல்லா எல்லாமே. எல்லாம் கிரீனரியா, ஃபுல்லா கிரீனரியா இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மலையில ரொம்ப அதே மாதிரி இருக்குது. அங்க கூட மலையிலேருந்து ஒன்றுமே தெரியாது. மலை பள்ளமா இருக்கும். எப்படின்னா ஃபுல்லா எல்லா சைட்லயும் மரங்களா இருக்குது. இயற்கை இந்த இடத்துல ஃபுல்லா என்ன சொல்லுவாங்க, இந்த ஏரியா வாழ்றதே ஒரு தாத்பரியமா இருக்கு. ஆனா அங்க மலைகள் ஏறுறது குண்டூசி வளைவு அப்படிவாங்க. ஏறுறது இறங்குறது கஷ்டம். இங்க அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரோடு நல்லா டாப்பா போட்டு வச்சிருக்கு கவர்மெண்ட். வீடுகளும் சூப்பரா இருக்குது. ரோடுகள் ஓகே. இது யூடியூப்காக எடுத்துட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் 54 முகமது முபாரக் MD முபாரக்னு சேனலுக்காக எடுத்துட்டு இருக்கேன். ஓகே பாருங்க, இது கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடக்காடுங்கிற ஊர். அந்த ஊர்ல போயிட்டு இருக்கோம். அவங்க நண்பருடைய தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். கார்டன் எடுத்து நான் யூடியூப்ல போட்டுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா ரோடு எல்லாமே அழகு, இயற்கை அழகா இருக்கும். ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு ஊர் தரையிலேருந்து அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே அவ்வளோ த்ரில் அழகா இருக்கும். ரோடும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாத ரோடாக இருக்கும். ரொம்ப டாப்பாக இருக்கும். எப்படி போயிடுச்சு. ஓகே. ஒன்றும் பயம் இல்லை. மீன் சேஃப்டியாக இருக்காங்க இல்லைங்க. சேஃப்டி அதுவும் இல்லாமல் இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. எதாக இருந்தாலும் டக்குன்னு ஏதாவது சவுண்டு கொடுத்தா எல்லாம் முடியாதுன்னு மலை மேலேருந்து கீழே போகிறது. இங்கே மண்ணு சரி வராதா மீன்? பாக்கு மரம் வச்சு பத்தியா? அங்கே தோப்பு, பாக்கு தோப்பு. ஓகே மாஷா அல்லாஹ். இப்படி அழகா இருக்குது. இயற்கை அழகு ஃபுல்லா. இரு பக்கமும் ஃபுல்லா மரங்கள். ஃப்ளோடு கம்பெனியா? ஃப்ளோடு கம்பெனி. ஓகே. ஃபுல்லா மரங்கள். இதில் கிட்ட பூச்சி போட்டு தொல்லை இருக்கும்ல. இங்கே பூச்சி போட்டு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆபத்தான மிருகங்கள் வரும். இங்கே மிருகங்கள் வர சான்ஸ் இல்லை. பாம்பு நைட்ல கொஞ்சம் தெரியல. லைட் இல்லாம கவர்மெண்ட் கேர் இல்லாத இடம்ல இது. என்ன மீன் அது பேரு? நதியா? அப்படியா? கீரப்புல மாதிரி ஓகே. அது இருந்தாலே ரெசிடென்ஸ். டாக் இங்க வருது. வாழுதா டாக் இங்க? இல்ல அது லைவ் போட்டாச்சு. இது போஸ்டிங்ல ஆயிடுச்சு. மீன் ஷேர் பண்ணி வேணா அனுப்பிவிடு. ஷேர் பண்ணி டேக் பண்ணி விடு. இது யூடியூப்காக ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பத்தி ஒன்றும் ஹிஸ்டரியும் தெரியாது நமக்கு. இப்ப அது சொல்றீங்களா? மைக் இருக்குது. சொல்லுங்க. இதை பத்தி சொல்லுங்க. என்ன மைக்? കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്റ്റില് മലയോര മേഖലയില് എടക്കവും വഴി വന്നു കഴിഞ്ഞാല് ഇത് ഏഴുംവയൽ പ്രദേശം. ഏഴുംവയൽ വന്നു കഴിഞ്ഞാല് ഇവിടെ മാതമംഗലം റോഡ്. ഇതിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മളെ തോട്ടം ഇருக்கு. ഇവിടെ തോട്ടത്തിലേക്ക് നമ്മൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. തോട്ടത്തില് പിന്നെ ആളുണ്ട്. ഇപ്പില്ല. ഊരിൽ പോയിട്ടില്ല. എന്റെ ബ്രദറുണ്ട് അവിടെ. ബ്രദറുണ്ട്. ഇപ്പൊ ഉണ്ടാവില്ല. ഇപ്പൊ ഉണ്ടാവും. ചിലപ്പോ അവിടെ പോയിട്ടുണ്ടാവും. ഇത് ഞാന് നമ്മളെ ഫ്രണ്ട് അമീൻ കോസ്, നൂറുൽ അമീൻ കോസ്, പിന്നെ ആമീറിന്റെ ഫ്രണ്ട് മൗലവി മുബാറക്. ഞങ്ങളിങ്ങനെ സാപ്പാട്ടെല്ലാം കഴിച്ചിട്ട് ഇങ്ങനെ ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്ന പ്ലേസ് ഇങ്ങനെ ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്ന നല്ല പ്ലേസ്. ഇവിടെ രണ്ട് സൈഡും നല്ല പച്ചപ്പ്, ഗ്രീൻ മരങ്ങളും ഇതെല്ലാം ആസ്വദിച്ചിട്ട് ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കും.
എവിടെ പൈസ ആ നമ്മള് ഇങ്ങനെ സാപ്പാട് അടിച്ചിട്ട് ഇങ്ങനെ ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ഇവിടെ പ്ലേസ്. അപ്പോൾ കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ മലയോര മേഖല പിന്നെ ഏഴുമ്പാലെത്തി. ഇവിടുന്ന് ജസ്റ്റ് 2 കിലോമീറ്റർ പോയാൽ നമ്മളെ തോട്ടം കിട്ടും. തോട്ടത്തിലെ റംബൂട്ടാൻ, കവുങ്ങ്, മാങ്ങ, തേങ്ങ എല്ലാം ഉണ്ട്. ഇപ്പൊ കായ്കളൊന്നും ഇല്ല, സീസൺ ടൈമേ അല്ല. അപ്പോൾ അതുകൊണ്ട് കായ്കൾക്കെല്ലാം വെയിറ്റ് ചെയ്യണം. 3 മാസം കഴിഞ്ഞാൽ കായ്കൾ ഉണ്ടാവും. ഓക്കെ, നമ്മളെ കൂടെ ഇരിക്കുന്നത് പിന്നെ മുബാറക്ക്. അത് 3 ഏക്കർ. ഓക്കെ, അപ്പോ അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുക, ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതാ പാറ സ്ഥലം. തോട്ടം നമ്മള് കുറച്ച് വർഷമായി. നമ്മളെ ബ്രദറാണ് കയറി നോക്കുന്നത്. ബ്രദറിനെ നിങ്ങൾക്ക് അറിയില്ല തോന്നുന്നുണ്ട് അല്ലെ? ആ ബ്രദർ രണ്ടാമത്തെ, എന്റെ നേരെ മൂത്താള്. നേരെ മൂത്താള്. തോട്ടത്തിൽ എത്താൻ പോകുന്നു. ജസ്റ്റ് 1 കിലോമീറ്റർ, അറൗണ്ട് 1 കിലോമീറ്റർ ചെയ്താൽ തോട്ടത്തും. ഇത് വലിയൊരു കമ്പനിയാ. റൈറ്റ്. ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് തോട്ടത്തില് റാൻഡ് ചെയ്തു. ഇങ്ങോട്ട് കുറച്ച് കട്ട് റോഡ്. നമ്മളെ പ്രൈവറ്റ് റോഡാണ്. തോട്ടത്തിലേക്കുള്ള പ്രൈവറ്റ് റോഡ്. അല്ല, ഇതോടെ ഇങ്ങനെ രണ്ട് സൈഡ്. ഇത് കവുങ്ങാണ്. കവുങ്ങില്ലേ, അടക്ക 3 ഏക്കർ ഉണ്ടല്ലേ? അത് 3 ഏക്കറിൽ അധികം ഉണ്ട്. ഇത് കുറച്ച് സെപ്പറേറ്റ് വേറൊരാളതുണ്ട്. മറ്റേ കവർ ചെയ്തിട്ട് ആട്, കോഴി, മാല വളർത്താൻ പറ്റില്ല. അതെല്ലാം ഇവിടെ സംഭവം വാക്കേഷൻ ബ്രദർ വർഷം ഒന്നും സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ടില്ല. അപ്പൊ ഞങ്ങൾക്ക് എല്ലാം കാണിച്ചത് അവിടെ. ഓക്കെ. പ്ലാവ് ഉണ്ടല്ലേ? പ്ലാവുണ്ട്, പിന്നെ തേങ്ങ, കവുങ്ങ്, അടക്ക, പിന്നെ സപ്പോട്ട, അടക്കാതെ റംബൂട്ടാൻ.